பெரிய ஆற்றல் கொண்ட பேரறிஞர் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் வழிநடத்தி வந்த ஒரு இயக்கம். 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் சேர்ந்து உருவாக்குனது திமுக. இங்கே ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அதற்கு பிறகு ஜெயலலிதாங்கிறார். நான் ரொம்ப எளிய மகன். எங்கள் அப்பா மாதிரி ரொம்ப கீழ்நிலையிலிருந்து அரிசி கடை வச்சுருந்த ஒரு பையன் தான் இவ்வளோ பெரிய சாதனை. 50 படத்தை இயக்கி 400 படத்துக்கு மேலே நடித்து வந்திருக்காருன்னா, அந்த மாதிரி ஒரு எளிய மக்களின் பிள்ளைகள், முகவரியற்ற பிள்ளைகளாக வந்து, அதுவும் ஏற்கனவே நீங்கள் தடை செய்யப்பட்டு வச்ச இயக்கம்னு சொல்ல அவரையே தலைவனாக வச்சு, அவர் ஏந்தின கொடியை எந்த நிலத்தில் உண்டோ அதையே வச்சு, அது தேர்தல் நிலையத்தில் பதிவு பண்ணி சண்டையை போட்டு இவ்வளோ தூரம் கொண்டாந்து 3வது இடத்துல 30 லட்சம் வாக்கு, 1 ரூபா வாக்குக்கு கொடுக்காம ஒருத்தர் இல்லாமல் இவ்வளோ தூரம் வாங்கி வந்து தேர்தல் ஆணையமே சொல்லிடுச்சு இதான் 3வது பெரிய கட்சி அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். அது மாறுதல் என்பது நான் விரும்புகிற மாற்றத்தை, நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை, என் தம்பி தங்கைகள் விரும்புகிற மாற்றத்தை எல்லாரும் விரும்பிட்டா ஓடியில் மாற்றம். அவ்வளோதான். இதுக்கு காலம் என்ன, நேரம் என்ன இருக்குது? இன்னைக்கு இல்லை 4 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் இல்லை 5 வருஷம் கழிச்சு, ஆனால் நடக்கும். ஒரு நாள் நடக்கும்.